இம்பார்ட்டன்டான ஒரு அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் அதை எப்படி நம்ம எக்ஸாமுக்கு யூஸ் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். சோ கூகுள் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இப்ப வரக்கூடிய எல்லா மொபைல்ஸ்லயுமே இருக்கு. இப்போ உங்க மொபைல் வந்து அதாவது சில ஸ்பெசிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு மொபைல்ல சோ ஆண்ட்ராய்டு 6க்கு மேல இருக்கக்கூடிய மொபைல்ல மட்டும்தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வர எல்லா லேட்டஸ்ட் மொபைல்லையுமே கூகுள் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. அது உங்க மொபைல்ல இருக்கா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணலாம்னா நீங்க சென்டர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா பாப்பப் ஆகும். சோ இப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மொபைல்ல வந்து கூகுள் அசிஸ்டன்ஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கு அப்படின்னு. நான் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட வாய்ஸ வந்து கொடுத்து வச்சிருக்கேன். சோ நான் பேசினா மட்டும்தான் அது ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நீங்க அதை எப்படி எல்லாம் பண்றது அப்படிங்கறத வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு. நான் அதை உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதுல போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோஸையும் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்றேன். ஹே கூகுள், who is the current Prime Minister of Maharashtra? Uddhav Thackeray is the Chief Minister of Maharashtra. Hey Google, tell me about Pythagoras theorem. Here's a summary from Wikipedia. In mathematics, the Pythagorean theorem, also known as Pythagoras theorem, is a fundamental relation in Euclidean geometry among the three. சோ இந்த மாதிரி நமக்கு எஃபெக்டிவா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒன்னு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ண வேணாம். இந்த கூகுள் அசிஸ்டன்ட் கேட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியா அது நமக்கு கொடுக்கும். இதே இது நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். நீங்க தமிழ்லயுமே இப்ப கூகுள் அசிஸ்டன்ஸ் வந்து வந்திருக்கு. சோ தமிழ் லாங்குவேஜ் செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல பேசினாலுமே அது வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அது வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி நமக்குரிய ரிசல்ட்டை கொடுக்கும். இப்ப மேக்ஸ்ல ஏதாவது ஒரு சம் இருக்கு அப்படின்னா அந்த சம் அப்படியே நீங்க ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். Hey Google, what is the theme of World Girl Child Day? According to Times of India, this year's International Day of the Girl Child theme is Girl Force, Unscripted and Unstoppable. The theme celebrates achievements by, with and for girls since the adoption of the Beijing Declaration and Platform for Action. சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்கு நான் மோஸ்ட்லி கூகுள் அசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கும்போது நான் போய் கூகுள் அசிஸ்டன்ஸை கேட்கும்போது எனக்கு அது வந்து நிறைய சர்ச் ரிசல்ட் கொடுக்கும். மோஸ்ட்லி அது வந்து கரெக்டா அக்யூரேட்டான ரிசல்ட் தான் கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து தெரியல அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நான் கூகுள் அசிஸ்டன்ட்ல போய் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணாலே எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? சோ நம்ம போய் உட்காந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சோ இந்த மாதிரி நீங்க கூகுள் அசிஸ்டன்ட்டை வந்து நம்மளோட எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹே கூகுள், கேன் யூ டெல் மீ அபவுட் BODMAS ரூல்? According to BODMAS rule, if an expression contains brackets, we have to first solve or நம்மளோட மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா BODMAS ரூல்னா என்ன அப்படிங்கறத வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு டீச்சர் இருந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க. சோ வித்தின் a செகண்ட் வந்து எனக்கு அது ரிசல்ட் கொண்டு வந்து கொடுத்துருது. சோ இந்த மாதிரி நீங்க வேஸ்டா வந்து அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் நிறைய பேர் வந்து சும்மா காமெடிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு விளையாடுவாங்க. பட் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாம நம்ம எக்ஸாமுக்கு எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கறத கத்துக்கோங்க. நிறைய கூகுள் அசிஸ்டன்ட்ல பத்தி நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. நான் முடிஞ்சா அதை எப்படி செட் பண்றது, அதோட லாங்குவேஜ் எப்படி செட் பண்றதுங்கிற லிங்க் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? சோ அதை பாத்தீங்கன்னா நீங்களும் உங்க மொபைல கண்டிப்பா உங்க மொபைல்ல இந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கும். பட் இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அதை நீங்க இந்த மாதிரி எஃபெக்டிவா யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து நீங்க சேவ் பண்ணலாம். சர்ச் பண்றதுலயே நம்ம நிறைய டைம் வந்து செலவு பண்றோம். அதை நீங்க சேவ் பண்ணி இது மூலமா நிறைய நீங்க கத்துக்கலாம். உங்களை படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது யாராவது ஒருத்தவங்க டக்குன்னு பதில் சொன்னாங்க அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இல்லையா? அது மாதிரிதான். சோ இந்த மாதிரியான டெக்னிக், சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க படிக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா நீங்க படிக்க முடியும். டைம் கன்சியூமிங்காக தான் நான் இந்த மெத்தட்லாம் சொல்றேன். இது எல்லாமே பர்சனலா நான் ஃபாலோ பண்ற டெக்னிக்ஸ் தான். நான் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன், இல்ல உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க ப்ரிப்பேர் பண்றேன்னா எனக்கு டவுட் வரும்போது நான் இந்தந்த ட்ரிக்ஸ், இந்தந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேன். சோ அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பா இதுல ஏதாவது டவுட் இருக்கும். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.